நிலவை சுத்திட்டு நம்ம ஆர்டெமிஸ் 2 வீரர்கள் பத்திரமா பூமிக்கு திரும்பிட்டாங்க. அந்த கடைசி சில மணி நேரங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா ஸ்பிளாஷ் டவுனுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்ல இருந்து நம்ம ஊர் சேட்டலைட் நெட்வொர்க்குக்கு கம்யூனிகேஷன் மாறுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே யூரோப்பியன் சர்வீஸ் மாடியூல்ல இருந்து ஒரையன் கேப்சியூல் தனியா பிரிஞ்சு வந்தது. இப்ப இந்த ஒரையன் கேப்சியூல் மட்டும் பூமியை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சது. பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது ஒலியை விட, அதாவது சவுண்ட், லைட் இல்ல, சவுண்டை விட 35 மடங்கு வேகத்துல விண்கலம் வந்தது. அப்ப உருவான பயங்கரமான ஹீட்னால விண்கலத்தை சுத்தி பிளாஸ்மா உருவாகி ஒரு 6 நிமிஷம் கம்யூனிகேஷன் மொத்தமா கட் ஆச்சு. இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். எதிர்பார்த்தபடியே 6 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்னல் மறுபடியும் கிடைச்சது. 23,000 அடி உயரத்துல சின்ன பேராஷூட்டும், அப்புறம் 5,000 அடியில மெயின் பேராஷூட்ஸும் விரிஞ்சு பெசிபிக் கடல்ல ஸ்பிளாஷ் டவுன் ஆச்சு. கடற்படை வீரர்கள் 4 ஆஸ்ட்ரோநாட்ஸையும் பத்திரமா மீட்டாங்க. ஹெலிகாப்டர்ல ஏத்தி கப்பலுக்கு கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் முடிச்சு இப்ப நேரா ஹூஸ்டன் கிளம்பிட்டாங்க. மறுபடியும் மனுஷங்க நிலவுல கால் வைக்கிறதுக்கான இது ஒரு பெரிய ஸ்டெப்னே சொல்லலாம். ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.